எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி. இப்போ திருமணமாகி நம்ம எவ்வளோதான் சொத்துக்கள் சேர்த்தாலும், எங்கே தான் வெளியில் போனாலும் எல்லாரும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நம்மளை பார்த்து, எத்தனை குழந்தைங்க? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? நம்ம எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அத்தனை செல்வத்தை விடவும் நம்மளுக்கு ஒரே ஒரு குழந்தை செல்வம் அந்த அந்த செல்வத்தினுடைய அனைத்து சந்தோஷங்களையும் நமக்கு வழங்குகிறது. எல்லோருக்கும் கடவுள் அந்த பிராப்தம் கொடுத்துருக்கிறாரான்னு கேட்டோம்னா 90% மக்களுக்கு அந்த பிராப்தம் இருக்குது. ஒரு 10%, 0.5 இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய தாக்கங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய உணவு முறைகள் ஒரு காரணமாக இருக்கிறது. அதை நம்மளால் சரி செய்ய முடியும். நம்மளுடைய உணவு முறைகளையும் பழக்க வழக்கத்தையும் மாற்றணும்னா நம்மளுடைய அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜாதக முறையில் நம்மளுடைய ஜாதகம் நம்மளுடைய குழந்தை செல்வத்தை வழங்குவதில் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா, என்ன கொடுப்பனை நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதேமாதிரி நம்மளுடைய குழந்தை பிறந்த பின் நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குதா? நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, நம்ம குழந்தை பிறக்கிற வரைக்கும் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கு பார்த்து சொல்லுங்கன்னு ஜாதகம் பார்க்க வருவாங்க. அதே குழந்தை பிறந்துச்சுன்னா, இந்த குழந்தை பிறந்த பின்னாடி எனக்கு வளர்ச்சி இருக்கா, என் பையன் என் பேத்தி பிறந்த பின்னாடி நல்லா இருப்பானா, வீடு கட்டுவானா, தொழில் நல்லா பண்ணுவானா, அது மாதிரி ஆசைகள் கேள்விகள் அதிகமாக இருக்குது. அப்போது எந்த ஜாதக அமைப்பில் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பிறந்த உடன் வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது 5ஆம் இடம். அப்போது 5ஆம் இடத்தோடு லாபாதிபதினா யார்? 11ஆம் இடம். 11ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் தொடர்பு இருக்கும் ஜாதக அமைப்புக்கு நிச்சயமாக குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி உண்டு. 5ஆம் அதிபதி 14ஆம் இட தொடர்போடவோ 11ஆம் இடத்துலையோ இல்லை 11ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலையோ அமர்ந்து இருப்பதும், அந்தனுடைய லக்னாதிபதி நல்ல சுபத்தன்மை பெற்றிருப்பதும் இந்த ஜாதக அமைப்பிற்கு நிச்சயமாக குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கான காரக கிரகம் என்னன்னு பார்த்தோம்னா குரு. அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் லக்கணத்தில் இருந்து 11ஆம் இடத்தில் நம்ம எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து நல்ல சுபத்தன்மையோட, ஏன்னா ஆல்ரெடி அவர் சுப கிரகங்கள் தான், அவரோட இன்னும் சுபத்தன்மை அதிகம் பெற்றிருந்தால் நிச்சயமாக குழந்தை உண்டு. அந்த குழந்தை பிறந்த பின் வளர்ச்சியும் உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் இடம் மேச லக்கணம்னு வச்சுக்கலாம். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி யார்? சூரியன். 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். அப்போது 5ஆம் இடத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அவர் சூரியனுக்கு பகையாக இருந்தாலும் அவர் சிம்மத்தில் அமர்ந்து இருந்தால் அவருக்கு நிச்சயமாக குழந்தை உண்டு. குழந்தை பிறந்த பின் அவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். என்ன, இருவரும் சுப கிரகங்களாக இருக்கும் பொழுது வளர்ச்சிகள் சீக்கிரம் நடைபெறும். அதே ஒரு பகை கிரகங்கள் அப்படிங்கும் பொழுது வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக, ஒரு 4 வருஷத்தில் டெவலப்மெண்ட் ஆகிறவங்க ஒரு 6 வருஷம் கொஞ்சம் கடினப்பட்டு உழைச்சி டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிறந்த பின் வளர்ச்சி இந்த ஜாதகருக்கு உண்டு. நான் சொல்கிற விதிகள் எல்லாமே குழந்தையினுடைய ஜாதகத்திற்கு பார்க்கக்கூடாது. ஜாதகர் யார், அந்த குழந்தையினுடைய பெற்றோரோ அவர்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சுபத்தன்மை பெற்று அவர்கள் தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறந்த பின் வளர்ச்சிகள் உண்டு. அதே பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தால் அதனுடைய வளர்ச்சிகளுடைய நேரம் கொஞ்சம் குறைபடுமே தவிர நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. அந்த தசாபுத்தி காலங்கள் இப்போ சுக்கிர தசாவில் ஃபார் எக்ஸாம்பிள் மேச லக்கணமாக இருந்த 5ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கும் பொழுது சூரிய தசால சனி புத்தி அந்த காலங்களிலும் இல்லை சனி தசா சூரிய புத்தி காலங்களிலும் கோச்சாரத்தில் அந்த சூரியன் மீது சனி பகவான் பயணிக்கும் காலங்களிலும் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்த பின்
வளர்ச்சி உண்டு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.